ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் பேம்பரிங்க. இப்போ நான் வந்து ஒர்க் போயிட்டு வந்தேன். சரி வந்தோடனே வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி அதை உங்களுக்கு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நான் எப்பவுமே என்னோடய ஸ்கின் எப்படி நான் பேம்பர் பண்ணுவேன் அப்படி தான். எண்ணெய் நல்லா தேய்ச்சிருக்கேன், நல்லாவே எண்ணெய் அதிகமாக தேய்ச்சி கொண்டை கட்டியிருக்கேன். ஏன்னா மார்னிங் வாஷ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கொண்டை கட்டியிருக்கேன். இப்போ வந்து ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். நல்லா ஜூம் பண்ணால் இப்படி வருது. தெரியுதா? அப்பர் லிப்பு எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபேஷியல் ஹேர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் நான் என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்மியசியில் இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் ரேசர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லைட்டு மாற்றிக்கிறேன், லைட் ஷேடு. ஓகே, நார்மல் அந்த ரேசர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அது வந்து ரொம்ப கீறுது, எனக்கு இங்கெல்லாம் ஒரு வாட்டி கீறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி வேண்டாம், நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கார்மியசி பிராண்ட் வாங்கிட்டேன். இது வந்து ஐப்ரோக்கு. ஐப்ரோ எதுக்கு நம்ம கடையில் போய் தேவையில்லாமல் பண்ணணும், நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோக்காக இது. அண்ட் இது வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவருக்காக இது. இது வந்து எப்படி இருக்கும்னா ஜிக்ஸாக்காக இருக்கும். இப்போ எல்லாமே எப்படி வருதுன்னா ஜிக்ஸாக்காக வர மாட்டேங்குது, அப்படியே வெறும் பிளேடாக வருது. வெறும் பிளேடாக உங்களுக்கு வந்து எப்படி வாங்கணும்னு தெரியல ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் இருந்தால் வாங்குங்க. தெரியுதா? இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப் மட்டுமே வாங்குங்க, பிளேடாக இருந்தால் வாங்காதீங்க. ஏன்னா இது வந்து நம்மளை வந்து அறுக்காமல் கொஞ்சம் தடுக்கும். ஆனால் ஜிக்ஸாக்ல இருந்துச்சுன்னா தடுக்கும், ஆனால் அது பிளேடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து அங்கங்கே அறுத்துரும். என்னடா இது நம்மளுக்கு செட் ஆகலையே இது ரேசர் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ரேசராக வாங்கிடுங்க. இது வந்து கார்மியசி கொஞ்சம் ரேட்டு தான், ஆனால் இது வந்து ஒரு 2 times 3 times யூஸ் பண்ணலாம். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறதால 3 monthsக்கு ஒன்ஸ் ஒரு 300-200 நம்ம ஃபேஸ்க்காக நம்ம பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி கூட எடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த பான்ஸ் இருக்குல்ல, ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து பான்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இதை அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஃபுல்லாக இதில் தெரியாது. ஸோ நான் கண்ணாடியை பார்த்து நான் வந்து ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் ஜூமே பண்ணிடுறேன், நீங்கள் பயந்துடாதீங்க ஃபேஸ் கிட்ட பார்த்து. ஓகே, நான் இவ்வளோ ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபேஷியல் ஹேர் எப்படி ரிமூவ் பண்ணுறது தானே இந்த வீடியோ அதனால தான். ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கலாம். ஒரு வைப்ஸ் ஒன்று வந்து கையில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு வைப்ஸ் வெட் டிஷ்யூ இப்போ கையில் வச்சுக்கிட்டாச்சு. ப்ளைனாக இப்படி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்படி ஸ்லாண்டிங்காக அது பாருங்க, தெரியுதா? இப்போது இந்த வைப்ஸில் இப்படி தொடச்சி எடுங்க. இந்த பாருங்க, இவ்வளோ ஹேர் அந்த ஒரு இடத்துல மட்டும். ஓகேவா? இந்த மாதிரி நான் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாகவே பண்ண போகிறேன். உங்களுக்கு இங்கே எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலனா கொஞ்சம் முடி எடுத்து இப்படி விட்டுடுங்க. இப்போ இது தேவையில்லாத எல்லாத்தையும் எடுக்கலாம். ஓகேவா? எவ்வளோ ஹேர்ஸ் வருது பாருங்க. இது வந்து நான் கண்ணாடி பார்த்து பண்ணவே இல்லை, இதை பார்த்து பண்ணுறேன். அப்பர் லிப்பில் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு வேலையாக நீங்கள் நினைக்கலாம், பட் ஃபேஸ் பேம்பர் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வேலை. ஓகேவா? கீரை சாப்பிட்டேன். ஓகேவா? பொறுமையாக பண்ணுங்க. ஓகேவா? அவசரமே இல்லை. எனக்கு வந்து இப்போ வந்து இந்த சைடு வந்து ஓரளவு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கண்ணு தெரியல கேமராவில். ஓகேவா?
ஓகேவா? கண்ணு தெரியல கேமராவில். ஸோ நான் வந்து கண்ணாடி பார்த்து தான் பண்ண போகிறேன். இப்போது கண்ணாடி பார்த்து பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோவுக்கும் நான் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா? வீட்டில் சரி பாரு. இந்த மாதிரி ஸ்லோவாக 1 by 1 கண்ணாடி பார்த்து 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 பொறுமையாக பண்ணுங்கள். என் ஐப்ரோஸ் வந்து இப்படி இருக்குது, நல்லா கிட்ட காட்டுறேன், ஓகேவா? இப்படி தான் இருக்கு என் ஐப்ரோஸு. இப்போ நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே வரேன், ஓகேவா? ஓகே, நான் வந்து இப்போ ஃபுல்லாக ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணியாச்சு, ஓகேவா? ஃபுல்லாக ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ண பிறகு இந்த ஹெரேசர் இருக்குல்ல, வெட்டிஷ் எடுத்து இப்படி நல்லா தொடச்சிட்டு, நல்லா க்ளீன் பண்ணிட்டோ இல்லை கழுவிட்டோ, நான் வந்து தொடச்சிடுவேன் வைப்ஸில். நல்லா தொடச்சிட்டு இந்த கேப் போட்டு மூடிடுவேன், அவ்வளோதான். இது வந்து சவுண்டு கேட்கும், ஆனால் ஓப்பன் ஆகாது, ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு மறுபடியுமே ஃபேஸ்க்கு வந்து லைட்டாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவேன். இப்போ நான் வந்து லைட்டாக அவங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து இது வந்து வீக்லி ஸ்கின் கேர்னால் நான் டெஃபினட்டாக இப்படி தான் பண்ணுவேன். அப்படியே கொஞ்சம் மசாஜ்லாம் பண்ணுவேன் கண்ணு, ஏன்னா நம்மளுக்கு எரியும். இங்கே பாருங்கள், ஓகேவா? இந்த எக்ஸாஸ் மட்டும்தான் எடுக்க போகிறேன், மீதி எல்லாமே எடுக்கல, ஓகேவா? இது எல்லாமே எடுத்தாச்சு. இங்கே வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் பன் மாதிரி நான் போடுவேன். இப்போ ஏன் போடலைன்னா, எண்ணெய் தேய்ச்சிருக்கேன், அது வந்து பிங்க் கலர் அசிங்கமாக ஆகிடுமே அப்படின்றதுக்காக போடல. மற்றபடி கீரிக்காதீங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கீறின மாதிரி இருக்கும். அது வந்து லைட்டாக கீறிச்சு அப்படின்னு விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க.